ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரவையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவைப்படாது. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. இது வறுக்காத ரவை தான். சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதும் இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு புதினா இலை அப்படி இல்லைனா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணுங்க. இதை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவு பதத்தில் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஊற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க 1 நிமிஷத்துக்கு. அப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இதில் ஒரு பெரிய கேரட்டை பொடியாக நறுக்கியோ இல்லை துருவியோ உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா சூடு ஏறினதும் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா திரும்பியும் கலந்து விடுங்க. கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வைங்க. இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேரட் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட வேக வச்சு மசிச்சு வச்ச 2 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதனால் 2, நீங்கள் பெருசாக எடுக்கிறதா இருந்தால் 1 உருளைக்கிழங்கு போதும். இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கடைசியாக இதில் புளிப்புக்காக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஆனதும் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு இந்த மாவு 10 நிமிஷம் ஊறி நமக்கு ரெடி ஆகிருக்கு. மாவோட பதம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ஒரு வேளை தண்ணியாக இல்லைனா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் தோசை தவா தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நார்மலான தோசை தவாலே இது நல்லா தான் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. உங்களால் எந்தளவு மெல்லிசாக தோசை ஊற்ற முடியுமோ அந்தளவு மெல்லிசாக மீடியம் சைஸில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப பெருசாக தோசை ஊற்றாதீங்க. ஊற்றிட்டு இதை மூடி வச்சு 1லேருந்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க. இப்போ இது இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு தோசை வெள்ளையாகவே தான் இருக்குது, கலர் மாறக்கூடாது. அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இந்த மாதிரி 2 பக்கமுமே தோசை நமக்கு வெள்ளையாக தான் இருக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தோசையை நல்லா மெலிசாக ஊற்ற பாருங்கள். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃபைனலாக நம்ம செய்யும்போது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டஃபிங்கில் உங்கள் விருப்பத்துக்கு எந்த காய்கறி வேணும்னா சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா தோசையும் ரெடி பண்ணி முடிச்சதும் பாருங்கள், எனக்கு 6 தோசை வந்திருக்கு. இப்போது ஒரு தோசை எடுத்து வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஷேப் கொடுத்துக்கோங்க, ஸ்கொயர் ஷேப்பில். இப்போது இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம தவாவில் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது தானாகவே ஒட்டிக்கும். இது நீங்கள் மடிக்கும்போது எங்கன்னா கிழிஞ்சதுன்னா பரவாயில்ல, நம்ம அதை ரோஸ்ட் பண்ணும்போது தானாகவே சரியாயிடும். இந்த மாதிரி கிழிஞ்சிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நம்ம செய்யும்போது. இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் மடித்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்ததும் ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டிங்கன்னா போதும். நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பாக்கெட்டை ஒவ்வொன்றா தோசை தவா மேலே வச்சுக்கலாம். உங்கள் தோசை தவாவில் எத்தனை பிடிக்குதோ அத்தனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு
லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. பாருங்கள், இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அப்போ தான் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் தவாலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். எப்போவுமே நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.